நான் வரிசை நீங்க அந்த பாட்டு போடுங்கம்மா. ஓகேண்ணா. சங்கே முழங்கு 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 எங்கள் வளமும் தமிழ் என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் ஒன்றாத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே தமிழர்க்கு எங்கள் விளைத்தார் சங்காரணிசன் என்று சங்கே முழங்கு சங்காரணிசன் என்று சங்கே முழங்கு உங்க தமிழர்க்கு எங்கள் விளைத்தார் சங்காரணிசன் என்று சங்கே முழங்கு 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 திங்களாடும் செல்லும் பருதி தன்னோடும் என்னோடும் உட்காடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோடங்கள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துகள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம் பெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கை போல் காவிரி போல் கருத்துகள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம் பெண்குருதியாத நீர் காமழ்ந்து தீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் பெண்குருதியாத நீர் காமழ்ந்து தீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே உங்கோ தமிழர்க்கு எங்கள் விளைத்தார் சங்காரணிசன் என்று சங்கே முழங்கு சங்காரணிசன் என்று சங்கே முழங்கு உங்க தமிழர்க்கு எங்கள் விளைத்தார் சங்காரணிசன் என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே
முழங்கு சங்கே முழங்கு. ஆடியோ ப்ளே பண்ணுங்கம்மா. செகண்ட் ஆடியோ. தமிழன்னையின் மணிமகுடத்தில் மற்றும் ஒரு மாணிக்கமாய் மிளிர்கிறது நமது வாகை தமிழ்ச் சங்கம். தமிழ்மொழி, இலக்கியம், பண்பாடு அவற்றின் மீதான அறிவை ஊக்குவித்தல், வளர்த்தல் மற்றும் மேம்படுத்துதலை நோக்கமாக கொண்டு கடந்த 2022 அறிவியல் சிந்தனை மற்றும் திறமையுடன் அனைத்து தரப்பினரிடமும் ஊக்குவித்தல், வளர்த்தல் மற்றும் மேம்படுத்துதலை நோக்கமாக கொண்டு கடந்த 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. நமது சங்கம் தமிழின் கருவூலம். பல மன்றங்கள் மூலம் நம் தாய்மொழி என்னும் அமிர்தத்தை அனைவருக்கும் வழங்கும் அற்புதம். பழந்தமிழ் இலக்கியம் பேசும் பணுவல் மன்றம், மழலைகள் இனிமை பாடும் மங்கையர் திறமை காட்டும் மகளிர் மன்றம், வயது வரம்பின்றி அனைவரையும் இணைத்திடும் ஆற்றலின் கூடம், முத்தான அனுபவம் பயிரும் கூடாரம் நமது வாகை தமிழ்ச் சங்கம். செய்வன திருந்தச்சை என்பதை மனதில் கொண்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு அமைப்புகளின் கீழ் அங்கீகாரம் பெற்று கடந்த 2 ஆண்டுகளாக சிறப்பாக தமிழ் பணி செய்து தற்பொழுது 3ஆம் ஆண்டில் பேருவகையுடன் அடியெடுத்து வைக்கிறது நமது வாகை. அரசு சங்கங்கள் பதிவுச் சட்டம், மத்திய அரசின் நுண்ணிய சிறு மற்றும் நடுத்தர நிறுவன அமைச்சக திட்டம், அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி சபையின் பயிற்சி வழங்குனர், மதுரை உலக தமிழ்ச் சங்க அதிகாரப்பூர்வ உறுப்பினர், தேசிய தொழில் சேவை திட்டத்தில் திறன் வழங்குனர், நிதி ஆயோக் திட்டம், ராஜாராம் மோகன் ராய் தேசிய புத்தக வெளியீட்டு நிறுவனம் ஆகியவற்றில் பதிவு செய்து தனது தமிழ் பணியை செவ்வனே செய்து வருகிறது. என் நிகழ்வாக இருந்தாலும் சரி, பங்கேற்பாளர்களின் திறமைகளுக்கு அங்கீகாரம் செலுத்தும் வகையில் மட்டுமே சான்றிதழ்கள், பல தலைப்புகளின் அடிப்படையில் தமிழாய்வு தேர்வுகளில் சிறந்தோருக்கு திறனறி செல்வர் விருது, குறிப்பிட்ட தரப்பினரின் வளர்ச்சிக்கு மட்டுமே பாலமாக செயல்படாமல் மழலையர், இளைஞர், மகளிர், முதியோர், அதனுள் புத்தக மதிப்பெண் வழங்கி வரும் தமிழ் சான்றோர் தமிழார்வலர்களுக்கும் கல்லூரி மாணாக்கர்கள், பணிபுரிவோர், இல்லத்தரசியர் என அனைவரின் வளர்ச்சிக்கும் ஏணியாய் மழலையர் மன்றம் தமிழானது உலகின் மூத்த மொழியாம் தமிழின் பல்வேறு பரிமாணங்களை இன்றைய இளம் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு ஏணியாய் மழலையர் மன்றம். தமிழானது வாக்கிலும் மனதிலும் இருந்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட இம்மன்றத்தில் தினம் தினம் திருக்குறள், கதை விடுகதைகள், புதிர் கணக்குகள் என்று தினமும் பல மாநில போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்று நமக்கு தீயல்ல, சாதித்து புல துடிக்கும் பெண் நெஞ்சங்களின் தீ இது. சாதனை பெண்களை உருவாக்கவும் ஊக்குவிக்கவும் செயல்படுகிறது உங்கள் சிகரம் தொட்டு வானில் பறக்க மகளிர் மன்றம். சமையல் கட்டுக்குள்ளேயே அடங்கி எரியும் தீ அல்ல, சாதித்து கூட துடிக்கும் பெண் நெஞ்சங்களின் தீ இது. சாதனை பெண் நடத்தப்படுகின்றன. இத்துடன் பன்னாட்டு அளவில் கருத்தரங்கங்களும் சிறப்பான முறையில் நடத்தப்படுகின்றன. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்தகுடி தமிழ்குடி போல் சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியை தொன்மை காலம் முதல் இந்த தொழில்நுட்ப காலம் வரை நாம் எத்துணை கொண்டாடினாலும் அதன் புகழுக்கு அத்துணையும் ஈடாகாது. வாகையில் நடத்தப்படுகின்றன. வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி போல் சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியை தொன்மை காலம் முதல் இந்த தொழில்நுட்ப காலம் வரை நாம் எத்துணை கொண்டாடினாலும் அதன்
வகுப்பும் 2 சான்றிதழ் வகுப்பும் நடைபெற்றன. 2ஆம் வருடம் 11 பட்டய வகுப்புகளும் 6 சான்றிதழ் வகுப்புகளும் அருமையாக நடைபெற்றது. அந்த வகையில் இந்த வருடம் 6 பட்டய வகுப்புகள் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் 1000க்கும் மேற்பட்ட தமிழார்வலர்கள் இணையவழி கல்வி மூலம் பயனுக்கு அத்தனையும் பட்டய மற்றும் சான்றிதழ் பல பங்கேற்பாளர்கள் மதிப்பீடு மற்றும் கல்வி ஆலோசனை துறைசார் சிறந்த வல்லுநர்களின் ஆலோசனை மற்றும் மேற்பார்வையில் நடைபெறுகின்றன. முதல் வருடம் 6 பட்டய வகுப்பும் 2 சான்றிதழ் வகுப்பும் நடைபெற்றன. 2ஆம் வருடம் 11 பட்டய வகுப்புகளும் 6 சான்றிதழ் வகுப்புகளும் அருமையாக நடைபெற்றது. சிகரம் தொட அழைத்து செல்லும் திறம் படைத்தவர்கள். ஒவ்வொரு மாதமும் திருவிழா மாதமே. சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு 6 பட்டய வகுப்புகள் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் 1000க்கும் மேற்பட்ட தமிழார்வலர்கள் இணையவழி கல்வி மூலம் பயனடைந்துள்ளனர். தமிழ்நாடு மட்டுமின்றி சிங்கப்பூர், மலேசியா, துபாய், குவைத் போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் பல பங்கேற்பாளர்கள் சென்ற ஆண்டு நடைபெற்ற பட்டய மற்றும் சான்றிதழ் வகுப்புகளில் பங்கேற்ற பங்கேற்பாளர்கள் வள்ளுவர் தினத்தை முன்னிட்டு 14 மாண்புமிகு மகளிர் விருது என விருதுகள் பலவற்றை வாகை தமிழ்ச்சங்கம் வழங்கி வருகின்றது. இரு கை தட்டினால்தான் உள்ளனர். நமது பயிற்றுனர்கள் அனைவருமே அந்தந்த துறையில் உள்ள அகமகிழ்வுடனும் செயல்பட முக்கிய காரணமாக விளங்குவது சிகரம் தொட வாகை மென்மேலும் வளர ஊக்குவிக்கும் அருமருந்து. இவ்வாறாக பற்பல நிகழ்வுகளை நடத்தி வரும் நமது வாகை தமிழ்ச்சங்கம் நிச்சயம் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்துள்ளது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பறந்து விரிந்த இந்த உலகத்தில் தமிழுக்கு தொண்டு செய்ய விரும்புபவர்களை, தமிழில் சாதனை செய்ய விரும்புபவர்களின் தனி திறன்களை வெளிக்கொணர்ந்து அவர்களை வெற்றி என்னும் அரியாசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதே வாகையின் நோக்கம். அனைவரும் வருக, வாகையோடு இணைந்து தேன் தமிழ் பருக. தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய 3ஆம் ஆண்டு சான்றிதழ் வகுப்பு தூக்கு விழாவிற்கு வந்துள்ள அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நான் பேசுறது கேக்குதாமா? கேக்குதா? சரி. கடந்த 2 ஆண்டுகளாக வெவ்வேறு தமிழ் மற்றும் திறன்சார் பயிற்சிகளில் தலைப்புகளில் நடைபெற்ற நம்மளுடைய சான்றிதழ் வகுப்புகள் இந்த ஆண்டும் 4 புது திறன் வளர் பயிற்சிகளுள் நடத்தவிருக்கிறது. அதன் தொடக்க நிகழ்வாக இன்று நமக்கு வகுப்புகள் துவக்க விழா நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வினை இணையவழியில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாகை தமிழ்ச்சங்கத்தின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பயிற்றுனர்கள் மற்றும் அனைத்து தரப்பு உடனாளர்கள் என அனைவரின் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் வெவ்வேறு புது புது தலைப்புகளில் நடைபெற்று வரும் நம்முடைய வகுப்பு இந்த வருடம் 4 தலைப்புகளில் நடைபெறவிருக்கிறது. அவ்வாறாக இந்த வருடத்தில் இணைந்துள்ள அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விழா இனிதே துவங்க இருக்கிறது. விழா நிகழ்வின் துவக்கமாக
தமிழ் தாய் வாழ்த்து. நாவரசி. அண்ணா ஆடியோ கேக்குதாண்ணா? ப்ளே பண்ணுங்கம்மா. தமிழ் தாய் வாழ்த்து இசைங்க. தமிழ் தாய் வாழ்த்து கேட்கவில்லைம்மா. அண்ணா ஒரு நிமிடம். ஆ நீராய் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனவென திகழ்வனத கண்டமிட்டு எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியும் திசையில் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை வழங்கிட நாவரசி அவர்களை அழைக்கின்றோம். நமது வாகை தமிழ்ச் சங்கத்தின் 3ஆம் ஆண்டு சான்றிதழ் வகுப்பு துவக்க விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழியாகிய நமது அன்னை மொழிக்கும் இணையத்தில் இணைந்துள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இதயம் கனிந்த வணக்கங்கள். வந்தாரை வாழ வைப்பதும் வரவேற்பதும் தமிழுக்கே உரிய சிறப்பு. அந்த வகையில் விழாவினை சிறப்பாக அமைக்க இணைந்துள்ள அனைத்து உறவுகளையும் வரவேற்கும் தருணம் இது. தலைமை பதவிக்கு தகை சான்றாகவும் அயராது தமிழ் பணி ஆற்றி வரும் நமது வாகை தமிழ்ச் சங்கத்தின் தலைவர், அறிமுக உரையாற்றவிருக்கும் திரு மனோஜ்குமார் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்னும் மணிகளுக்கேற்ப செயல்பட்டு வரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது சான்றிதழ் வகுப்பின் அனைத்து பயிற்றுனர் பெருமக்களையும் இதயம் கனிந்த வணக்கங்களுடன் வரவேற்கின்றேன். நன்றி மறப்பது நன்றன்று என்பதற்கு இணங்க நன்றியுரையாற்ற காத்திருக்கும் வாகை தமிழ்ச் சங்கத்தின் குடும்ப உறுப்பினர் செல்வி ஸ்ரீலோஷ்னி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மீண்டும் ஒரு முறை தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். அனைவருக்கும் வருக, தமிழ் அமுதம் பெறுக. நன்றி.
நான் பேசுறது கேக்குதாம்மா? அண்ணா கேக்குதுண்ணா. நன்றி. நிகழ்வில் இணைந்த அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்வு எல்லோருமே குறிப்பிட்டதுபடி நம்மளுடைய வாகை தமிழ் சங்கத்துல 3ஆம் ஆண்டு சான்றிதழ் வகுப்பு துவக்க விழா. வாகை தமிழ் சங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. தமிழ் மொழி, இலக்கியம், பண்பாடு இதன் மேல இந்த காலத்துக்கு தேவையான சிந்தனைகள், அப்புறம் இந்த காலத்துக்கு தேவையான ஸ்கில்ஸை வந்து திறன்களை வந்து வளர்ப்பதற்குண்டான செயல்பாடுகளை வந்து எல்லோர்ட்டையும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் வாகை தமிழ் சங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டது. இதோடைய போக்குகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லார்கிட்டையும் ஒரு லாப நோக்கமற்ற மொழியியல் பாரம்பரியத்துல அனைவரையும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம போட்டிகள் நடத்துதல், கற்றல் கற்பித்தல், எழுத்து மற்றும் வாசிப்பு திறன்களுக்கு பயிற்சி அளித்தல், வெளிப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல், இது எல்லாத்தையுமே சமூக மேம்பாட்டிற்காக எந்தவித நோக்கமும் லாப நோக்கமும் இன்றி வழங்குவதுதான் நம்மளுடைய வாகை தமிழ்ச்சங்கத்துடைய சிறப்பான ஒரு நோக்கம். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு தேவையான இந்த பணிகளுக்கு தேவையான வினாடி வினாக்கள், கருத்தரங்கங்கள், போட்டிகள், பயிற்சிகள் வழங்குதல், இது போன்ற அத்தனை செயல்பாடுகளையும் எவ்வித தொய்வின்றி எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும், சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்போட முக்கியமான நோக்கங்கள்ல ஒண்ணு. இதை நாம எங்கெங்கெல்லாம் வந்து அனுமதி பெற்று பண்றோம், ஏன்னா செய்வன திருந்தச்சை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நம்மளுடைய வாகை தமிழ் சங்கம் தமிழக அரசோட பதிவு சட்டம், சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழும், மத்திய அரசுல சிறு குறு தொழில்நுட்பம் மற்றும் திறன் வழங்குனராகவும் NCS நேஷனல் கெரியர் சர்வீஸ் அதற்கு கீழே வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக தமிழ் சங்கத்தோட அதிகாரப்பூர்வ உறுப்பினர் மற்றும் AICT இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ஸ் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாகை தமிழ் சங்கம் பதிவு பெற்றது. NGO தர்பன், அது இல்லாம புக்ஸ் பப்ளிஷ் பண்றதுக்கு உண்டான ISBN RRRNA அந்த திட்டத்தின் கீழ் நம்மளுடைய வாகை தமிழ் சங்கம் பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக விளங்குகிறது. இது மட்டும் இல்லாம மேலும் பல்வேறு திட்டங்களின் கீழே பதிவு பண்றதுக்கு உண்டான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். நமக்கு கொடுக்கக்கூடிய சான்றிதழ்கள், அதாவது இப்போ இந்த வகுப்பு ரீதியா பங்கேற்பாளர்கள் அடிக்கடி கேட்பாங்க, இதில் நாங்க படிக்கிறதுனால எங்களுக்கு என்ன யூஸ், என்ன பயன் அப்படின்லாம் கேட்பாங்க. முக்கியமான பயன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுடைய திறன் மேம்பாட்டிற்காக நாம வந்து எடுத்துட்டு போறதுதான். ஒரு செயல்பாடு செய்யறோம், இல்ல இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம படிப்பு அப்படிங்கிறத விட எந்த துறையில நமக்கு திறன் இருக்கு, என்ன ஸ்கில் இருக்கு நமக்கிட்ட அப்படிங்கிறத இப்போ வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய நிறுவனங்களும் அதன் பிறகு பணியமர்த்தக்கூடிய சின்ன வேலையா இருந்தாலும் எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அதை வந்து மேம்படுத்துறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு நோக்கம். இது இல்லாம பல்வேறு செயல்பாடுகள்ல முக்கியமானது ஒண்ணு தமிழாய்வு தேர்வு. அதை நம்ம வார வாரம் நடத்திட்டு இருக்கோம். தமிழ்ல ஏதாவது ஒரு பொருண்மையில ஒரு தலைப்பின் கீழே தேர்வு வார வாரம் நடைபெற்று இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாகை தமிழ் சங்கத்துல தனித்தனியா 4 மன்றங்கள் இருக்கு. புத்தகம் படித்தல், வாசித்தலை ஊக்குவிப்பதற்காக வாகை பணுவல் மன்றமும், குழந்தைகள் கிட்ட தமிழ் பற்றினை ஊக்குவிக்க வாகை மழலையர் மன்றமும், பெண்களுடைய தமிழ் பற்றினை மேம்படுத்த வாகை மகளிர் மன்றமும், திருக்குறளுடைய சிறப்பை எடுத்து சொல்வதற்கு வாகை குரல் மன்றமும் நம்ம வந்து தனித்தனியே வந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாதமும் ஒரு பொருண்மையை வந்து கருத்துருவாக கொண்டு நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு வாகை தமிழ்ச்சங்க குழுவுல பின்தொடர்பவர்கள் அதனுடைய பயனாளிகளா இருப்பாங்க. இல்ல மேலும் இந்த திட்டங்கள் கீழே நீங்க வந்து இணைந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க எங்களுடைய தன்னார்வலர்களையும் இல்ல வாகை தமிழ்ச்சங்கத்துடைய வலைத்தள பக்கத்தையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதற்கான செய்திகள் அனைத்துமே வழங்கப்பட்டு வரும். வாகை பணுவல் மன்றம் அப்படின்னு இதே மாதிரி போன வருடம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டயமளிப்பு விழா நடைபெற்றது. அதுல நம்ம சிறப்பு விருந்தினர்கள்லாம் கலந்து கொண்டு அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தாங்க. அவர்களுடைய பின்னூட்டங்களும் எல்லாத்தையும்
ஊக்குவிப்பதற்காகவும், அடுத்தது புது புது பங்கேற்பாளர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் இருந்தது. போன வருடத்துல பங்கேற்பாளர்கள் பல்வேறு கட்டுரைகள் எழுதினாங்க. அந்த பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் புத்தகங்களாக தொகுக்கப்பட்டு பிரசுரிக்கப்பட்டன. தூய தமிழ் ஆய்வுக்கோவை, மணிமேகலை ஆய்வுப்பேழை, நாட்டுப்புறவியலும் பண்பாட்டு மரபுகளும், திருக்கோவில்களின் அழகியல், புத்தகம், அடிப்படை தமிழ் இலக்கணம் ஒரு பார்வை, பன்முக நோக்கில் சித்தர்கள், கற்றல் கற்பித்தலில் உளவியல், தொல்காப்பியம் எழுத்து, மரபு கவிதை இயற்றல், முதல் முயற்சி சிறுகதை தொகுப்பு, வாழ்வியல், சுந்தரகாண்டம், சக்தியாய் சிவமாகி, தனித்தமிழ் ஆத்திச்சூடி, இந்த மாதிரி வெவ்வேறு புத்தகங்கள் வெளியிட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சியா இப்போ பட்டய வகுப்புகள் நடைபெற்று வருது. பட்டய வகுப்புகள் அப்படிங்கிறது ஒரு வருடம் நடக்கக்கூடிய வகுப்பு. இப்போ சான்றிதழ் வகுப்பு 6 மாதம் நடைபெற இருக்கு. நாளையிலிருந்து, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வகுப்புகள் 7/7/2025 நமக்கு வகுப்புகள் துவங்க இருக்கு. அப்படி என்னென்ன வகுப்புகள் துவங்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு திங்களன்றும் கல்வி உளவியல், எஜுகேஷனல் சைக்காலஜி, ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் திருமுருகாற்றுப்படை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் கைபேசி செயலி தயாரித்தல், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆளுமை வளர்ச்சி, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இந்த வகுப்புகள் எல்லாம் நமக்கு இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடக்க இருக்கு. இந்த வகுப்புகளுடைய பயிற்றுனர்களாக 4 பேர் இணைந்துள்ளனர். திருமுருகாற்றுப்படை வகுப்போட பயிற்றுனராக பாலசரஸ்வதி அம்மா கோவை மாவட்டத்துல இருந்து நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அடுத்தது கல்வி உளவியல். ஏற்கனவே நம்ம கல்வி உளவியல் பட்டய வகுப்பை அறிமுகப்படுத்தியிருந்தோம். இந்த தடவை மாணாக்கர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கல்வி உளவியல் வகுப்பும் ஆளுமை வளர்ச்சி வகுப்பும் பட்டய வகுப்புகள்ல இருந்து சான்றிதழ் வகுப்புகளாக இந்த வருடம் நடைபெற இருக்கு. அடுத்ததாக கைபேசி செயலி தயாரித்தல், செண்பகவடி மேம் SRM வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியிலிருந்து அவங்களும் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. இந்த வகுப்புல எப்படி நடக்குங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வகுப்பு அப்படிங்கிறது நம்ம ஒரு 45 நிமிடத்தை தான் ஒரு வகுப்பு அப்படின்னு சொல்றோம். மொத்தம் நமக்கு வந்து 15 நாட்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விளக்கப்பாட வகுப்புகள் நடக்கும். செய்முறை தேர்வு 20 வகுப்புகள் நடக்கும். அகமதிப்பீடு 10 வகுப்புகள் நடக்கும். இறுதி தேர்வு 10 வகுப்புகள் நடக்கும். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 70 வகுப்புகள் வந்து இந்த சான்றிதழ் வகுப்பு நடைபெறும். எப்படி வந்து இந்த வகுப்புல இருக்கவங்களுக்கு இவங்க வந்து சர்டிபிகேட் எக்ஸாம் பாஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மொத்தம் வந்து 2 அகமதிப்பீட்டு தேர்வு நடக்கும். ஸோ அதுல இருந்து 10 மதிப்பெண்கள். அடுத்தது ஆய்வேடு சமர்ப்பித்தல், அல்லது அதுவுமே வந்து அகமதிப்பீட்டு தேர்வா, அது வகுப்பை பொறுத்து மாறுபடும். பயிற்றுனர்கள் வந்து அந்தந்த வகுப்பும் ஒவ்வொரு வகுப்பும் எப்படி நடைபெறும், அதுல எப்படி வந்து மாணாக்கர்கள் வந்து சேரணும், எப்படி ஆய்வேடு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கறத அந்த வகுப்பு நடைபெறும் பொழுது குறிப்பிடுவாங்க. அடுத்தது செய்முறை தேர்வு. செய்முறை தேர்வு அப்படிங்கிறது நீங்க ஏதாவது ஒரு தலைப்பை வந்து மேற்கொண்டு அதுல வந்து நீங்க 5லிருந்து 10 நிமிடம் பிரசன்டேஷன் கொடுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வருகை பதிவு. வருகை பதிவு இங்க 15 வகுப்பு நடக்கும். 15 வகுப்புமே நீங்க வந்து அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும். அடுத்தது இறுதி தேர்வு. அது ஒரு தேர்வு நீங்க வந்து எழுதி அது கூட படிவங்கள்லாம் கொடுப்பாங்க. அந்த படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்து பங்கேற்பாளர்கள் வந்து அதை வந்து அஞ்சல் அனுப்பணும். இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ச்சி செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கும். இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 100 மதிப்பெண்களுக்கு இந்த செயல்பாடுகள் இருக்கும். அதுல குறைந்தது 40 மதிப்பெண்கள் எடுத்தா மட்டும்தான் பங்கேற்பாளர் வந்து தேர்ச்சி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். அதே போல இந்த ஆய்வேடு அகமதிப்பீடு இந்த 3 செயல்பாடு இருக்கு இல்லைங்களா, அதாவது 2 இன்டர்னல் டெஸ்ட் 1 2, அடுத்தது ஆய்வேடு 3. இந்த 3ல ஏதாவது ஒன்றிலாவது பங்கேற்பாளர்கள் வந்து கலந்திருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்க தேர்வு எழுதவே அனுமதிக்கப்படுவாங்க. வருகை பதிவு 10 மதிப்பெண்கள்ல குறைந்தது 3 மதிப்பெண்களாவது எடுத்திருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா பங்கேற்பாளர்கள் தேர்வு எழுத அவங்களுக்கு அனுமதி சீட்டே வந்து கொடுக்கப்படும். மேலும் இதை பத்தின செய்திகள்லாம் உங்களுக்கு வகுப்பு நடைபெறும் பொழுது ஆசிரியர்களும் வகுப்பு ஒருங்கிணைப்பாளர்களும் உங்களுக்கு வந்து மேலும் பல செய்திகள் வந்து கொடுப்பாங்க. இந்த வகுப்புக்கான அட்டவணையை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு குழுவுல வந்து பகிர்ந்துருவாங்க. மொத்தம் 15 வாரங்கள், 2 வாரங்கள் செய்முறை தேர்வு. அகமதிப்பீடு தேர்வு 1 வந்து பாத்தீங்கன்னா 4/8/2025 நடைபெறுகிறது. அகமதிப்பீடு தேர்வு 2 9/9/2025 நடைபெறுது. அகமதிப்பீட்டு தேர்வு 3 அல்லது ஆய்வேடு சமர்ப்பித்தது அல்லது செய்முறை தேர்வு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
நவம்பர் மாதத்திற்குள்ளாக நடைபெற்றுவிடும். தேர்வு அனுமதி சீட்டு 1/1/2025 வெளியிடப்படும். இறுதி தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எழுதி அனுப்ப வேண்டிய தேதி 15/11/2025. அஞ்சல் வழியில நீங்க விடைத்தாள்கள் மற்றும் படிவங்களை 10/12/2025 சமர்ப்பிச்சிடணும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சான்றிதழ் வகுப்புகளுக்கான கால அட்டவணை. இதுபடி எல்லோருமே தொடர்ந்து செயல்பட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்காங்க. இன்னும் 3 கல்லூரியிலிருந்து பெயர் பட்டியல் சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வருகை பதிவேடும் உங்களுக்கு இணைப்பு, அதாவது கூகுள் மீட் லிங்க் கூகுள் கேலண்டர்ல ஷெட்யூல் பண்ணி உங்களுடைய மின்னஞ்சலுக்கே வந்துடும். அது எல்லாமே உங்களுக்கு நாளை மாலைக்குள்ள, அதாவது உங்களுக்கு திங்கட்கிழமை மாலைக்குள்ள அவர்களுடைய மின்னஞ்சலை சென்றடையும். இப்படிதான் பார்த்தீங்கன்னா வகுப்பு நடைபெறும். உங்களுடைய வருகை பதிவு ஒவ்வொரு நாள் வகுப்பு முடிந்த உடனேயுமே அந்தந்த வகுப்புல பயிற்றுனர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் இணைந்து அந்த கூகுள் ஷீட்ல அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிடுவாங்க. நீங்க அப்பப்பயே கேட்டுக்கலாம். இப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த சான்றிதழ் வகுப்பு நடைபெறும். இப்பொழுது நம்மோட ஒவ்வொரு பயிற்றுனர்களாக இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு பயிற்றுனர்களும் இந்தந்த வகுப்பை பத்தி என்ன குறிப்பிடுறாங்க, அந்த வகுப்பு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பத்தி அவங்களுடைய உரையை வழங்க இருக்காங்க. முதலாவதாக செண்பக வடிவு மேம், கைபேசி செயலி தயாரித்தல் வகுப்பு, அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம், நீங்க உங்க கைபேசி செயலி வகுப்பு பத்தி நீங்க மாணாக்கர்களுக்கு அறிமுகம் வழங்கலாம். எஸ் சார், வணக்கம் சார். என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க மேம், நீங்க உரையாற்றலாம். சார், நன்றிங்க சார். வாகை தமிழ்ச்சங்கம் வழங்கக்கூடிய சான்றிதழ் வகுப்புக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எல்லோரையும் வருக என்று மனமாற வாழ்த்துகிறேன். ஸோ இப்போ நம்மளோட கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், அதாவது கைபேசி செயலி தயாரித்தல். ஸோ இப்போ இந்த கைபேசி செயலி தயாரித்தல் அப்படின்றது இன்றைய மாணாக்கர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பாகும். இதுல மோஸ்ட்லி இந்த கிளாஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பைலிங்குவலா தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டு தமிழ்லையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இந்த கோர்ஸ்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றதுக்கான பேசிக்ஸ் தொழில்நுட்பம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முக்கியமா இந்த வகுப்பு நம்ம எந்த சாஃப்ட்வேரை கொண்டு, அதாவது இயங்குதளம் எந்த சாஃப்ட்வேரை கொண்டு, மென்பொருளை கொண்டு நம்ம பயன்படுத்தி கத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படின்றது இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிடுவோம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வகுப்போட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை நீங்க என்ரிச் பண்ணிக்கலாம். லிங்க்டின்ல உங்களோட ப்ரொஃபைல் என்ரிச் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் பிஎஸ்சி எம்எஸ்சி உங்களோட கோர்ஸ் முடிச்சு நீங்க போகும்போது உங்களோட பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ அப்போ உங்களோட ஸ்கில்லை நீங்க பண்ணிக்கலாம். ஈவன் தோ நீங்க ஒரு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, இப்படி வேரியஸ் பல்துறைப்பட ஈவன் தமிழ், இங்கிலீஷ் அதுல இருந்தாலும் அந்த பிளேஸ்மெண்ட் டைம் அப்ப எக்ஸ்ட்ராவா நம்ம இதுல புலமை பெற்றிருக்கோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மெயினா இங்க இருக்கக்கூடிய மெயினா சென்னையில இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஜோஹோ, இன்ஃபோசிஸ், இது மாதிரி எல்லா இதுலயுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதர் தேன் தட் எங்களை மாதிரி ப்ரொஃபசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னைக்கு தகுந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ண வேண்டியது எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு பூமிங்கான ஒரு டாபிக் தான் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த கோர்ஸ்ல நம்ம என்னென்ன தொழில்நுட்பங்களை கற்றுக்க போகிறோம், ஒரு சில சாம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன்ஸ் எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறமா கால்குலேட்டர்ஸ் எல்லாம் ஆன்லைனில் எப்படி ஆப்பில் எப்படி பண்ணுறது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக் கால் பிராங்க் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறோம். இப்படி நாங்கள் ஒரு 15 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கிட்ட காயின் பண்ணி நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் நம்ம வாகை தமிழ்ச்சங்கம் நடத்துனர் அவர்களுக்கு. ஸோ டு டூ லிஸ்ட், கலர் பிக் ஆப், ஃபேக் கால் பிராங்க் app, random call. So mainly that is using Android Studio applications. So அந்த applications install பண்றதே நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் வழியா நீங்க கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்க உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்துருவோம், பயப்பட வேண்டாம். கோர்ஸை பத்தி மிக எளிதான முறையில உங்களுக்கு அது ரீச் ஆகுற வகையில அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி செய்யணுங்கிறத நாங்க உங்களுக்கு டீச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைஞ்சது ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் த எங்களை மாதிரி ப்ரொஃபஸர்ஸ்க்கும் நம்ம நாலேஜை நம்ம என்கரேஜ் பண்ணலாம். ஸோ நான் யூஸ்வலா என்னோட கிளாஸ்ல எல்லாத்துலயுமே நான் சொல்லுவேன் நாலேஜ் ஷேரிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்சது
உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ எம் கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் யூ போத். இட்ஸ் லைக் இன் சம் இன்டராக்டிவ் செஷன்ஸ். எல்லா கிளாஸ்லயும் நான் அதை எதிர்பார்க்கறது உண்டு. ஸோ நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்ம இருப்போம், பட் வி கோயிங் டு ஹாவ் அ இன்டராக்டிவ் செஷன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். உங்களுடைய வகுப்பு பற்றிய அறிமுகம் வழங்கியமைக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக கல்வி உளவியல் வகுப்பின் பயிற்றுனர் ராமலட்சுமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேம், நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். கல்வி உளவியல் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு வணக்கம். ஒரு சின்ன ஸ்டோரியோட ஆரம்பிக்கலான் இருக்கேன். இப்போ ஒரு அம்மாவும் பையனும் இருக்காங்க. இப்போ அம்மா வந்து குழந்தைய காலையில வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வேகமா கிளப்பி விடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி குழந்தைய ரெடி பண்ணி அவங்க கரெக்டா யூனிஃபார்ம் போட்டு பாக்ஸ்ல லஞ்ச் வச்சு, ஸ்நாக்ஸ் வச்சு, வாட்டர் பாட்டில் வச்சு பேக் பண்ணி குழந்தைய வந்து என்ன பண்றாங்க, அந்த வேன்ல கொண்டு போய் ஏத்தி விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க. திரும்பி வரும் பொழுது அவங்களுக்கு யோசனை வருது, நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணமே, குழந்தைக்கு இன்னைக்கு பென்சில் வச்சு விடலையே, நேத்தே அது காலியா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குழந்தை என்ன பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லா குழந்தை வர்ற வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப வருத்தத்திலே இருக்காங்க. அவங்களோட அன்றாட வேலையை கூட பார்க்க முடியல. நீங்க சொல்லலாம், ஒரு அம்மானா இப்படிதானே இருப்பாங்க, குழந்தைக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது தானே அம்மா அப்படின்னு சொல்லலாம். எமோஷனலா பார்த்தா வந்து இது கரெக்டா இருக்கும். ஆனா நீங்க சைக்கலாஜிக்கா பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து ஒரு பிராக்டிக்கலா இல்ல அப்படிங்கறதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப குழந்தை பென்சில் எடுத்துட்டு போலேன்னா பக்கத்துல யார்கிட்டயாவது வாங்கிக்கலாம், இல்ல மிஸ் கிட்ட சொல்லி மிஸ் கிட்ட இருந்து ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து அவங்க அந்த குழந்தைக்கு கத்து கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிறது. அப்ப அந்த குழந்தை பென்சில் இல்லைன்னா என்ன பண்ணும், அழுவும். அடுத்தவங்கள்ட்ட கேட்கணும்னு கூட தெரியாது, அடுத்தவங்கள்ட்ட வாங்கினா தப்பு அப்படின்னு நினைக்கிற ஒரு பிராக்டிக்கல் சுச்சுவேஷனை கையாள தெரியாத குழந்தைகளா தான் இப்ப இருக்கிற தாய்மார்கள் நிறைய பேரு குழந்தைகளை வளர்த்துட்டு வர்றாங்க. இப்ப இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நம்ம கிட்டயும் இருக்கலாம், ஃப்ரம் த கேஜி டு டில் த காலேஜ். ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்க நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாம, அவங்க ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாம தவறான முடிவுகள் எடுக்கும் மாணவர்களை தான் நாம நிறைய பாக்குறோம். இந்த மாணவர்களை எப்படி நல்லா வழி நடத்தி கொண்டு செல்வது, அவங்களுக்கு எப்படி வழிகாட்டுறது அப்படிங்கிறது தான் நாம இந்த கல்வி உளவியல் வகுப்புல கத்துக்க போறோம். அனைவரும் வாருங்கள், கற்பிப்போம், கற்போம். தேங்க்யூ மேம். வகுப்போட நோக்கத்தை வந்து தெளிவா விளக்குனீங்க. அடுத்ததாக நாம பார்க்க போற வகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுமை வளர்ச்சி. ஸோ நம்ம வந்து இந்த ஆளுமை வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம அறிமுக வகுப்புல ஏற்கனவே வந்துட்டு சொன்னதுதான். ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய ஆளுமையை வந்து நம்ம வளர்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இனிமேட்டு வந்து ஒருத்தவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனித்திறன் என்ன அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுத்து தொலைவி கண்டுபிடிச்சி அதை நாம வந்து வளர்க்கறது அப்படிங்கிறது முடியாத காரியம். நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருக்கிற திறனை ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான தனித்திறன்கள்லாம் இருக்கு. அந்த தனித்திறனை எப்படி நாம வெளிக்கொண்டு வர்றது, அதே போல எப்படி நாம ப்ரெசென்ட் பண்றது, ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய திறனை அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில நாம வந்து நம்மளுடைய திறனை எப்படி பயனுள்ள வகையில வந்து பயன்படுத்துறது. எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்யறோம். கல்லூரின்னா கல்லூரிக்கு போறோம், பள்ளின்னா பள்ளிக்கு போறோம். நமக்கு வந்துட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஷெட்யூல்டு தான். ஆனா அந்த கால அட்டவணையில நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் நாம எப்படி பயனுள்ள வகையில செஞ்சுக்கிறோம், பயனுள்ள வகையில எப்படி வந்து நாம குறிப்பிடுறோம் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இக்காலத்துல இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை எப்படி மேலும் பயனுள்ள வகையில
பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் ஒரு பொறுமையாக கொண்டு நாம வந்து இந்த ஆளுமை வளர்ச்சி வகுப்புல நிறைய விஷயங்கள் வந்து கலந்தாலோசிக்க போறோம். இதுல நாம எதுவும் படிக்கலாம் போறதில்ல, நானும் எதுவும் சொல்லி எல்லாம் கொடுக்க போறதில்ல. அதிகபட்சம் 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ அது எவ்வளவு நேரம் வகுப்பு இருக்கோ அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பாடம் தொடர்பான பாடம் தொடர்பான கருத்துக்களை வந்து கலந்தாலோசிச்சுட்டு அதன் பிறகு உங்க வாழ்க்கையில நடந்த விஷயம் அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட சூழலியல் பிரச்சனைகள். இப்ப ஆளுமை வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மட்டும் இல்ல. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிஹேவியர் அனாலிசிஸ் இருக்கு, நம்மளுடைய சைக்காலஜிக்கல் பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா அதுல முடிவெடுக்கும் டெசிஷன் மேக்கிங் இருக்கு, எமோஷனல் மேனேஜ்மெண்ட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு இப்படி நாம ஒரு பர்சன்ட்ட கான்ஃபிளிக்ட் இல்லாம, அது முக்கியமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டாஃப்ஸா இருந்தாலும் சரி, பல்வேறு விதமான கான்ஃபிளிக்ஸ் வரும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒத்த கருத்துடையவர்கள் அல்ல. நானும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே கூட நாம அந்த ஒரு சில விஷயங்கள்ல நமக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நண்பர்களாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, பணி செய்யக்கூடிய இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான சூழலியல் பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ இதையெல்லாம் நாம எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி தான் வந்து நாம கலந்துரையாட போறோம். நாம எதையுமே வந்து படிக்க போறதில்ல, கலந்துரையாட தான் போறோம். இவ்வாறு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வகுப்பு தொடர்ந்து அதுல நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேவை என்ன? நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இது வரைக்கும் நாம பழைய தியரிஸை மட்டும்தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய இப்ப நாம பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொரு நாளுக்கும் அடுத்த நாளுக்குமே பல்வேறு விதமான தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிய எப்படி வந்து நம்ம நமக்கு சாதகமாக்கிக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வகுப்புல வந்து கலந்தாலோசிக்க இருக்கோம். நம்ம வாகை தமிழ் சங்கத்திலுமே முதல் வருடத்துல இதை நாம வந்து பட்டய வகுப்பா வந்து நடத்தியிருந்தோம். ஒரு வருஷத்துக்கு இந்த வகுப்பை வந்து நடத்தணும். இப்போ இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம சான்றிதழ் வகுப்பா ஒரு 15 வகுப்புகள் ஒரு வருஷம், அதாவது 50 கிளாஸ் நடத்தினதை இப்ப நாம வந்து 15 கிளாஸ்ல தான் வந்துட்டு நடத்த போறோம். அதுல எப்படி இந்த செயல்பாடுகளை மாணாக்கர்களுக்கு எளிமையா கொண்டுட்டு போறது அப்படிங்கிறதும் இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்களும் யார் யாரெல்லாம் இந்த வகுப்புல இணைஞ்சிருக்கீங்களோ, இந்த வகுப்பு மட்டும் இல்ல, மீதி மொத்தம் 4 வகுப்புகள்லையுமே இணைஞ்ச எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளையும் அடுத்தது வழங்கக்கூடிய நெறிமுறைகளையும் வகுப்புக்கு ஏற்ற மாதிரி காலத்திற்கு ஏற்ற மாதிரி நாம செயல்படுத்துறது தான். அப்படி ஒவ்வொரு நாளும் நாம நம்மளுடைய தனித்திறனை எப்படி வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்தது நம்மளுடைய பயிற்றுனர் பால சரஸ்வதி அம்மா, அவங்களால வந்து இன்னைக்கு இணைய முடியல, இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க ஏற்கனவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் வகுப்பு ஆசிரியரா இருக்காங்க. முதல் வருடத்துல தொல்காப்பியம் எழுத்து எடுத்தாங்க, இப்போ தொல்காப்பியம் சொல் வந்து போயிட்டு இருக்கு. அவங்களும் வந்து ஓரிரு நிமிடத்துல இணைஞ்சிருவாங்க. ஒரே நிமிடம் அவங்களும் இணைஞ்சிட்டாங்க. பால சரஸ்வதி அம்மா கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. சரிங்க. ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம கூட பால சரஸ்வதி அம்மா இப்போ இணைஞ்சிருக்காங்க. அம்மா, நீங்க உங்களுடைய திருமுருகாற்றுப்படை வகுப்பை பத்தி சொல்லுங்க. எப்படி அந்த வகுப்பு இருக்க போகுது, மாணாக்கர்கள் எப்படி அந்த வகுப்பை அட்டன் பண்ணணும், எப்படி வகுப்புல எப்படி இருக்கணும்? ஏன்னா இது வரைக்கும் மாணாக்கர்கள், அதாவது இன்னும் நமக்கு வந்து இன்னும் ஒரு 3 கல்லூரியில இருந்து இன்னும் பெயர் பட்டியல் வரல. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 89 பேர் வந்துட்டு வகுப்புல வந்து பெயர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி மாணாக்கர்கள், ஆமா, நீங்க அந்த திருமுருகாற்றுப்படை வகுப்பு பத்தி சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். திருமுருகாற்றுப்படை பாடம் நமக்கு ஒரு சான்றிதழ் வகுப்பாக வாகை தமிழ் சங்கம் வைத்திருக்காங்கிறது நம்ம மகிழ்ச்சி அடையணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிறது எப்படி வளர்ந்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்றைய காலகட்டத்துல, பண்டைய காலத்துல சங்க கால இலக்கியங்கள்ல ஒரு
முருகனை பற்றிய திருமுருகாற்றுப்படை என்ற நூல் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்ற பொழுது, இங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து மிக பழமையான ஒரு கடவுளை வந்து பின்பற்றி வருகின்றோம், அந்த மரபை பின்பற்றி வருகின்றோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்து இந்த திருமுருகாற்றுப்படை என்கின்ற அந்த நூல் நமக்கு முழுமையாக நம்ம தேடி போய் எங்கும் படிக்கப் போவதில்லை. இது ஒரு சான்றிதழ் வகுப்பாக நமக்கு கிடைத்தது என்பதுதான் நமக்கு பெரும் பாக்கியம். இத வந்து நம்ம படிக்கின்ற பொழுது முருகனுடைய அந்த வரலாறு அப்படிங்கிறத விட இந்த கேக்குதா? கேக்குதுங்கம்மா, நீங்க பேசலாம். திருமுருகாற்றுப்படை என்கின்ற ஒரு நூலை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்றோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட நம்ம வரோம். முருகனுடைய வரலாறு, அறுபடை வீடு, இவற்றையெல்லாம் நாம் வந்து மிக தெளிவாக நக்கீரர் சங்ககால புலவர் பாடியது வைத்து நாம் எவ்வளவு சிறப்பாக அந்த நூலை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். வர்ணனைகள் அதிகமாக இருக்கின்றது. 6 படை வீடு அப்படிங்கிறது முருகனுடைய அந்த சேயோன் மேயம் ஐவரை உலகம்னு தொல்காப்பியர் சொன்ன காலத்துல இருந்து முருகன் இருக்காரு. அவருடைய அந்த செயல்பாடுகள் என்னவாக இருந்திருக்கிறது, முருகன் எப்படியெல்லாம் மக்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றார்ங்கிற வகையில நம்ம அதை பார்க்கின்றதோடு பழைய இலக்கியமாக அதில் வருகின்ற வர்ணனைகள் அம்மா, உங்களுடைய குரல் கேட்கலைங்கம்மா. நான் வரிசை உங்களுக்கு கேக்குதாம்மா அம்மா பேசுறது? அண்ணா இல்லண்ணா, வீடியோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சுண்ணா. வீடியோ போயிருச்சு. கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்கம்மா. அந்த மகிழ்ச்சியான ஒரு இந்த தருணத்தில் நாம் வந்து திருமுருகாற்றுப்படையை படிக்க போறோம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நாம் இந்த திருமுருகாற்றுப்படைக்கு தயாராக வந்து விட வேண்டும். வகுப்பு மிக ஒரு மணி நேரம் நமக்கு சரியாக இருக்கும். அதுல வந்து நம்ம மிக குறுகிய காலத்துல நம்ம முடிக்கின்ற பொழுது இதற்கான குறிப்புகள் உங்களுக்கு தேவைப்படும், தேர்வுக்காக தேவைப்படும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் நமக்கு கவனத்தை கொண்டு வரும். அடுத்ததாக தேர்வுக்கு என்று தயாரிக்கின்ற பொழுது நாம் குறிப்புகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சான்றிதழ் வகுப்பிற்காக திருமுருகாற்றுப்படைக்காக வருகின்ற மாணவர்களை நான் மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். இந்த வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு ஒரு நன்றியை நாம் கூறிக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு முருகனை பற்றிய வரலாறு. இன்னை முருகன் வந்து தமிழ் கடவுள், அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதை நாம நிரூபிக்கணும், அதை நாம் இந்த உலகத்திற்கு கொண்டு வரணும். முருகனுடைய அந்த ஆற்றல் என்ன, அது எப்படி நமக்கு வந்து மக்கள் சக்தி, மக்களிடத்தில் இவ்வளவு பெரிய சக்தியாக உருவாகிடுச்சு, பெரிய படை முருகனுக்கு, அதை நாம் வந்து எவ்வாறு கொண்டு வந்திருக்கிறார், அந்த நிகழ்வுகளை நக்கீரர் எப்படி பாடி இருக்கிறார் என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். சங்க இலக்கிய நூலாக இருக்கின்றது, அதுதான் நாம இங்க பார்க்கணும். ரொம்ப முக்கியமா இந்த நூலை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. தவறாமல் எல்லோரும் வகுப்பில் இணைந்து மிக தெளிவாக பண்டைய இலக்கியத்துல வருகின்ற முருகனை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கான வாய்ப்பு கிடைத்தது. நீங்கள் அனைவரும் பங்கேற்று பயன்பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மேம். திருமுருகாற்றுப்படை வகுப்பு குறித்த சிறப்பான ஒரு விளக்கம் அளித்தமைக்கு நன்றி. அடுத்ததாக விழா நிறைவாக நன்றியுரை வழங்கிட ஸ்ரீலோஷ்னி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாடத்திட்ட குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீலோஷ்னி அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
ஸ்ரீலோஷ்னி கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. பேசுங்கம்மா. கேக்குதுமா, நீங்க பேசுங்க. வாகை தமிழ்ச்சங்கத்தின் உங்க வாய்ஸ் கேட்கலம்மா ஸ்ரீலோஷ்னி. சார் இப்போ கேக்குதா? இப்ப தெளிவா இருக்குங்கம்மா, நீங்க ஆரம்பிக்கலாம். இணைப்பில் இணைந்த அனைவருக்கும் நன்றி. இன்று நம்மளுடைய 3ஆம் ஆண்டு சான்றிதழ் வகுப்பு துவக்க விழா இனிதே நிறைவுற்றது. நாளையிலிருந்து வகுப்புகள் துவங்க இருக்கின்றன. பங்கேற்பாளர்கள் அனைவரும் எவ்வித வகுப்பையுமே தவற விடாம எல்லா நாட்களும் கலந்து கொண்டு அவர்களும் பயன்பெற்று அவங்க கத்துக்கிட்ட விஷயங்களை மற்றவர்களுக்கும் தெரிவித்து அவங்க மட்டும் இல்லாம அவங்களை சுற்றி இருக்கவங்களையும் சிறப்புற மேன்மையுற உருவாக்க வேண்டுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வாகை தமிழ் சங்கத்துடைய மற்ற செயல் திட்டங்களிலும் கலந்து கொண்டு தமிழ் பணியாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். விழா நிறைவாக நாட்டுப்பண் நாவரசி நான் போடவா? நாட்டுப்பண் போடலாமா? अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे। இணைப்பில் இணைத்துக் கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் இனிவரும் நிகழ்வுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.